இதாண்டா நம்ம தமிழ்நாடு போலீஸுங்கிறது. அதாவது ஒரு மூவி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பரனூர் டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட்ராக் பொதுவாக ஒரு லாரி டிரைவர் போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்குன்னா போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு டிரைவர் லாரி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்ராக்கோட ரீசார்ஜ் முடிஞ்சு. ஸோ அவங்க ஓனர் கால் பண்ணான்னு சொல்லிட்டு லாரி விட்டு இறங்கி கால் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு தெரியாத பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த லாரி சாவியோடு இருக்கிறதுனால எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் லாரியை திருடிட்டு போயிட்டா யாருன்னு தெரிஞ்சு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சேசிங்கு. அதில் ஒரு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸ் சும்மா அதிரடியாக இறங்கி அதாவது அந்த சேசிங்லேயே ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி மேலே ஜம்ப் பண்ணி டிரைவரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் எடுத்தோடனே ஸ்டாப் பண்ணல. 20 நிமிஷமாக அந்த மூவிங்கில் நினச்சி பாருங்கள், ஒரு மூவி ரேஞ்சில் அந்த லாரி பாட்டு போயிட்டே இருந்திருக்கு. இவர் பாட்டுக்கு அந்த ரன்னிங்கில் அந்த லாரியில் ஏறி அந்த டிரைவரை பிடிச்சிருக்காரு 20 நிமிஷம் கழிச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.